ஓம் சாய்ராம். சாய் என்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் பிரியமான பக்தனே, உனக்கென்று யாருமே இல்லை என்று நீ எண்ணம் கொள்வது தவறில்லையா? சதா சர்வகாலமும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறாய். எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சாயி, நான் இதை செய்ய போகிறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு தொடங்குற. எந்த விஷயமா இருந்தாலும் என் சாய் நேரடி பார்வையில் நடந்தால் எனக்கு அதன் மூலமாக நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லி நம்புகிற. இப்படி எல்லா விஷயத்துலேயும் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய உனக்கு ஏன் ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத சந்தேகங்கள் வருகிறது? எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, தைரியத்தோடு செயல்படு. பாபா அப்படின்னு சொல்லி நீ என்னை கூப்பிட்ட அந்த மறுநொடியே நான் உன்னை கவனிக்க ஆரம்பிச்சிடுவேன். என்னுடைய பார்வையின் கீழ்தான் நீ இருக்கிறங்கிறத மறந்துடாத. உனக்கு ஒரு சங்கடம் வரும்போது அதை பார்த்து கொண்டு நான் சும்மாவாக இருப்பேன். அதனால் எதை கண்டும் பயப்படாத. உனக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்களை தூக்கி ஓரமாக வெய்யே. ஓ சாய், நான் எப்போவும் உன் கூட தான் இருக்கேன். என்னைக்கு நீ என்னுடைய பாதத்தை பணிந்தாயோ அந்த நாள் தொடங்கி உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு என்பதை மறந்து விடாதே. உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி சூழ்ந்து உன் குடும்பத்தையும் நான் எப்போதும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்போதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நேரத்துக்கு சாப்பிடு. உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய உறவினர்களுடனும் அன்பாக பழகு. உன்னையே நம்பி இருக்கிற உன் குடும்பத்துக்கூட நிறைய நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்காக நேரத்தையும் செலவிடு. பணம் சம்பாரிச்சிட்டா எல்லாமே கிடைச்சிரும்னு இல்லை. அதை நாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோங்கிறதுலையும் இருக்குது. கடமை கண் போன்றது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நல்ல தருணங்களையும் நீ வேலை செய்யணும், கடமையை செய்யணுங்கிறதுனால நிறைய இடங்களில் நீ அந்த இன்பங்களை எல்லாம் தவற விட்டுடுற. அப்படி இருந்தால் எப்போவுமே இயந்திரமயமாக தானே இருக்கும். அதனால் உனக்குள்ளே நீ ஒரு புத்துணர்வை வர வச்சுக்கணுன்னா உன்னுடைய குழந்தைகளோட நேரத்தை செலவழிக்க பழகிக்கோ. என்னை பணிந்த உன்னை நான் எப்பவும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். உன்னுடைய மனசு சஞ்சலப்படும் போது உன்னுடைய குழந்தைகளின் சிரிப்பில் அந்த சங்கடங்களை நீ மறக்க இயலும். உன்னை சுற்றி நிறைய நல்ல நேர்மறையான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் மகிழ்ந்து அனுபவி. வாழ்க்கை வாழ்வதற்கே மனிதனாக பிறப்பது ஒரு முறை. அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். அடுத்த பிறவி எது வேண்டுமானாலும் இருக்கலாம், மனிதனாகவும் இருக்கலாம். ஒரு வேளை இல்லைன்னா இந்த பிறவியை நல்லா மகிழ்ந்து அனுபவி. வாழ்க்கையில் உனக்குன்னு இடப்பட்ட கட்டளைகள் என்னால் சரியாக நல்ல தருணத்தில் உன் கையில் சரியான தருணத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படும். எதை நினைத்தும் கலங்காதே. கலங்கிய மனதோடு குழம்பிய மனதோடு எந்த செயலை செய்தாலும் அதில் சரியான ஒரு தீர்வு கிடைக்காது. அதனால் எப்போதும் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் சாய் பார்த்துக்குவாருன்னு எல்லாத்தையும் என் கையில் ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு தொடங்கி நிம்மதியாக இருக்க பழகு. மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்து சரி செய்வேன். என்னுடைய குழந்தை உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்பதை தவிர்த்து எனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்கிறது? அதனால் எதை நினைத்தும் குழம்பாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இரு. நீயும் உன் குடும்பமும் என் பொறுப்பு. இனி உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. இனி நீ வெற்றி படிக்கட்டில் ஏறி பயணப்பட போகிறாய். என் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு நீ ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக சகல சௌபாகியங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ்வாய். இது உன் சாய்பாபாவின் சத்திய வாக்கு. ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் உரைகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. நம்பிக்கையோட ஓம் சாய்ராம்னு கமெண்ட்டில் ஒரு பதிவிடுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் சாய்பாபாவின் அருளோடு
நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ்வீர்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.